அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். வரம் தரும் ஜெபம். அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறு பாக்கம் நல்லாயின் குன்றில் வீற்றிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். கடவுளின் அன்னையே தாயே, உம்மையே நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருள் பெற்றிட இறையாசி தாரும் அம்மா. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து பேசும் அம்மா. தீராத நோய்கள் எல்லாம் தீர்ப்பவர் நீரே, நம்பிக்கையோடு வருபவருக்கு ஆறுதல் நீரே. நன்றியால் உன் பாதம் பணிகின்றோம் அம்மா. ஆரோக்கிய தாயே, ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவளே, நற்சுகத்தையும் மன அமைதியையும் நிறைவாய் தாரும் அம்மா. ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தரமும் பெற்றிட உம் திருமகன் இயேசுவிடம் அன்றாடும் தாயே, எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசீர்வதியும் தாயே. எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா. சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் தயபுரியும் தாயே. அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மில் மனிதநேயம் வளர்ந்திடவும் அருள் தாரும். உம் வழியாய் பெற்றுக்கொள்ள நன்மைகளுக்கு ஈடாக எம் அயலாளின் துன்பத்தை துணை நிற்க நல்ல மனதை தாரும். உம் திருமகன் இயேசுவை போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் உந்தலாய் வாழ வரமருளும். ஆமென். ஆரோக்கிய மழைமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வண்ணங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங் வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வண்ணங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் பொங் வாரும் இறை குலமே. அச்சரப்பாக்கம் அற்புத ஆரோக்கிய மலைமலை தாயின் அருள்தலத்திலிருந்து இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருள்தலத்தின் அதிபர் தந்தை முனைவர் சின்னப்பர் சார்பாகவும் மற்றும் உதவி அதிபர் தந்தை அருட்பணி லூயி பிரிட்டோ சார்பாகவும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இன்று இந்த அருள்தலத்திலே அமாவாசை புதுநிலவு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அமாவாசை என்றாலே இருள் சூழ்ந்த ஒரு சூழல். நமது தனிப்பட்ட வாழ்வில், சமூகத்தில் எவ்வளவோ இருள் சூழ்ந்த நிலைப்பாடுகள். ஆனால் நாம் வந்திருப்பது அந்த தாயை நம்பி, அந்த தாய் பெற்றெடுத்து நமக்காக வழங்கிய அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒளி எல்லா இருளையும் நீக்கி நம்மை விடுவிக்க முடியும், நமக்கு மீட்பு கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுப்போம். இத்தெய்வீக திருப்பலியானது நம் அனைவருடைய நன்றி மன்றாட்டு வேண்டுதல் கருத்துக்களோடு இணைத்து சிறப்பு கருத்துக்களுக்காக நன்றி கூறி மன்றாடும் பாண்டியை சார்ந்த லூதுசாமி குடும்பம், அம்லோற்ப மேல்நிலைப் பள்ளி, லூது டிவி, அம்லோப்பு லூது அகாடமி, அருட்சௌதரி அத்வானந்த் விடுதி, இன்று 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ செல்வங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். மேலும் சென்னை சார்ந்த செயின்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திண்டிவனம் சேவியர் ஜோனத் இன்ஃபென்ட் கிரெடினல் ஜெனிஃபர், பெரம்பூர் அமலா டேனியல், பெரம்பூர் ரஃபேல் ரோஸ், செய்யூர் சிரில் சில்வியா, செங்கல்பட்டு ஆஷா வினோதினி, சரவம்பாக்கம் ஜெனிதா, எல்லன்புரத்தை சார்ந்த மனிஷா வனிஷா, எல்லன்புரம் சந்துரு கிளாரா மேரி, இன்று அன்னதானத்திற்கு உதவி செய்யும் புதுச்சேரி ஜென்னி குடும்பத்தினர், செங்காட்டூர் செலீன் பெனிட்டா ரேஷ்மி குடும்பத்தினர், இவர்கள் அனைவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையவும் நாம் மன்றாடி ஒப்பு கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மழை தாயின் அன்பு பக்தர்களே, அமாவாசை பெருவிழா தினத்திலே அன்னையின் அருள் தலத்தை நாம் நாடி வந்திருக்கிறோம். அதே போன்று மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இப்பலியிலே அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். தூய மறைநிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா,
வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக, ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலம்பெயரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேநீர் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். பாடுவோம். பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனவும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தை நான்
விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். நான் விரும்புகின்றேன். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறை திருவார்த்தைகள் 9-14 வரை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஊமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றர், விபச்சாரர் போன்ற மக்களை போலவோ இந்த வரி தண்டுவரை போலவோ இல்லாததை பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோம்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயரை அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே பரிசுத்தர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மழைமலை தாயே வாழ்க. மழைமலை தாயே வாழ்க. அன்புக்கினியவர்களே, அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவினுடைய பக்தர்களே, சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான நாளிலே மாதா தொலைக்காட்சி வழியாகவும் லூத்து தொலைக்காட்சி வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக தவக்காலத்திலே சனிக்கிழமை கொண்டாடுகின்ற வேளையிலே அன்னை மரியாள் ஏராளமான வியாகுலங்களை, காயங்களை தன் உள்ளத்தில் இருத்தி கடவுளுடைய இறை சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்ததைப் போல நாமும் நம்மையே தாட்சியான உள்ளத்தோடு ஆண்டோர் பாதமும் அன்னை மரியாளுடைய பரிந்துரை வேண்டி இந்த கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். பேராயர் ஃபுல்டன்ஷின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பெண்மணி ஃபுல்டன்ஷின் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். என்னுடைய சகோதரர் வில்லியம் 30 ஆண்டுகளாக திருப்பலி கலந்து கொள்ளவில்லை, நற்கரணை உண்டதே இல்லை,
ஒப்புர அருட்சாதனம் பெற்றதே இல்லை. அவர் கெட்டதும் அல்ல, தன்னோடு இருந்தவர்களையும் கெட்டுவிட்டு இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். மருத்துவமனையிலே கஷ்டப்பட்டு அவதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை எப்படியாவது நீங்கள் சந்திக்க வேண்டும். ஆனால் நான் முயற்சித்தேன். 20 குருக்களை ஒருவர் பின் ஒருவராக நான் அழைத்தேன். மருத்துவமனைக்கு அழைத்த பொழுது அவர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களை யாரையும் அந்த மருத்துவமனைக்கு அனுமதிக்காமல் சத்தம் போட்டு வெளியே துரத்தி விடுவார். கடைசியாக நான் உங்களை ஆசையோடு கேட்கிறேன், எப்படியாவது என்னுடைய சகோதரை வந்து சந்தித்து நோயில் பூசுதல் அருட்சாதனை கொடுத்து ஆண்டவரை கொடுக்க ஆசையாக இருக்கிறது. அவர் வாழ்க்கையில் மாற்றம் பெற வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது, வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று ஃபுல்டன்ஷின் மருத்துவமனைக்கு செல்கிறார். மருத்துவமனைக்கு செல்கின்ற பொழுது சத்தம் போடுகிறார், உள்ளே வராதே, இங்கு விட்டு ஓடிப்போய் என்று மிகப்பெரிய ஒரு கூச்சலாக இருக்கிறது. மீண்டுமாக மறுநாளும் வருகின்றார். இப்படியாக ஒவ்வொரு முறையும் 40 நாட்கள் அந்த மருத்துவமனைக்கு வருகிறார். ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது ஆண்டவரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். நற்கரணை ஆண்டவரை மருத்துவமனைக்கு எடுத்து வந்திருக்கிறார். நோயில் பூசல் தருகின்ற அந்த எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இந்த 40வது முறையிலே சொல்கிறார், நான் மட்டும் வரவில்லை, என்னோடு கடவுளும் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்பொழுது சற்று மௌனம் காக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் ஜெபிக்கின்றார். இந்த ஃபுல்டன்ஷின் ஆயர் அவர்கள் மண்டியிட்டு ஜெபிக்கிறார். எப்படியாவது ஒரு ஒப்புர அருட்சாதனம் செய்ய வேண்டும், நற்கரணை வாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அந்த நேரத்தில் சற்று மௌனமாக இருக்கிறார். அவர் ஜெபித்த பிறகு மீண்டுமாக கேட்கிறார். மீண்டுமாக அந்த வில்லியம் குரலை எழுப்புகிறார், வெளியே போய் என்று எழுப்புகிறார். மறுநாள் வருகின்றார், மருத்துவரை சந்திக்கின்றார். மருத்துவர் சொல்கிறார், இன்று இரவு அவர் இறந்து விடுவார் என்கின்ற செய்தி சொல்கிறார். அப்பொழுது இந்த ஃபுல்டன்ஷின் வில்லியமை பார்த்து சொல்கிறார், இதுதானுடைய கடைசி நாளாக இருக்கிறது, இறக்கப் போகிறாய், மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இப்பொழுதாவது பெற்றுக்கொள் என்று சொல்கிறார். இல்லை என்று கூச்சலிடுகிறார். அப்பொழுது அவரிடம் சொல்கிறார், நீ ஒருவேளை மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லும் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த மருத்துவமனைட்டு வெளியே வருகின்ற பொழுது நர்சிடம் சொல்கிறார், ஒருவேளை என்னை பார்க்க வேண்டும் என்று இவர் ஆசைப்பட்டால் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை, அழையுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குருத்துவ இல்லத்திற்கு ஆலயத்துக்கு சென்று விடுகிறார். மறுநாள் காலை இறந்து விட்டார் என்ற செய்தி ஃபுல்டன்ஷின் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது மருத்துவமனைக்கு திரும்பி வருகிறார். அந்த நர்சிடம் கேட்கிறார், எப்பொழுது இறந்தார்? நீங்கள் சென்ற ஒரு சில மணி நேரங்களில் அவர் இறந்து விட்டார், என்ன சொன்னார் என்று கேட்டபொழுது, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்கின்ற அந்த ஜபத்தை தான் அவர் கடைசியாக சொன்ன அந்த நேரத்திலிருந்து இறக்கும் வரை சொன்ன ஜபமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்கிற ஜபம் என்பது ஒரு உன்னதமான ஜபம். அந்த ஜபத்தை தான் கடைசியாக சொல்லியிருக்கிறார். ஒரு சில நபர்கள் வாழ்கின்ற பொழுது மனமாற்றம் அடைவார்கள். ஒரு சில நபர்கள் கடைசி தருணங்களில் எப்படியாவது கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுவதாக இருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜபமும் கூட ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் என்கின்ற ஜபத்தை தான் அதிகமாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரமாகவும் இந்த தவக்காலம் அமைந்து வருவதாக இருக்கிறது. தவக்காலத்தினுடைய 25வது நாள் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உவமையை சொல்கிறார். 2 நபர்கள் வழியாக, ஒன்று பரிசேயர், இரண்டாவது வரி தண்டுவருடைய பர்சனாலிட்டியை 2 நபர்களை நாம் ஊமை வாழாக நமக்கு சொல்லப்படுவதாக இருக்கிறது. பரிசேயர், கண்டிப்பாக பரிசேயரை பற்றிய விவிலியத்தில் நாம் ஏராளமாக கேள்விப்பட்டிருப்போம். நான் மட்டும்தான் நல்லவர் என்கின்ற சொல்கின்ற மனப்பக்குவம் கொண்டவர்கள் தான் பரிசேயர். எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்கிற சொல்கின்ற பரிசேயராக இருக்கிறார். மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது, நான் மட்டும்தான் சட்டத்திட்டங்கள்லாம் நன்றாக படித்திருக்கிறேன் என்று சொல்கின்றவர்கள் பரிசேயர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது வரி தண்டுபவர்கள் விவிலியத்திலே நாம் நிறைய நேரத்தில் சந்திக்கலாம், படித்திருக்கலாம். மத்தேயுவாக இருக்கலாம், சக்கேயினுடைய நிகழ்வாகவும் கூட இருக்கலாம். ரோமை அரசிற்கு அருகில் நின்று கொண்டு வரித்தண்டு அந்த அரசிடம் கொடுப்பார்கள், நற்பெயரை கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் மிகப்பெரிய பாவிகளாக கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த யூத சமூகம் அப்படியால் தான் அவர்கள் நினைத்தார்கள். அன்புக்குரியவர்களே,
அவர்கள் பொது வெளிகளில் கூட, மக்கள் மறிகின்ற மக்கள் இடங்களில் கூட அவர்கள் வந்து அமரக்கூடாது, ஜபக்கூடாரில் கூட அவர்கள் வந்து அமரக்கூடாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் எரிகோவுக்கு செல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பொதுவெளி மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது சக்கேயு அந்த பொதுவில் இல்லாமல் தூர சென்று அத்திமரத்தில் மேல் ஏறி நின்று கொண்டு ஆண்டவரை பார்க்கிறார். ஏனென்றால் பாவியாக கருதப்பட்டவர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படிப்பட்ட இரண்டு வகையான மக்கள் இன்றைக்கு ஊமையின் வாங்கலாக சொல்கிறார்கள். ஒன்று பரிசேயர், இரண்டாவது வரி தண்டுபவர். இன்றைக்கு பரிசேயர் என்பவர் யார்? எதை பற்றி சொல்லப்படுகிறது? எப்பொழுதும் பேசுபவர்கள். எப்பொழுதும் பேசுபவர்கள். இரண்டாவது யாரை பற்றி பேசுவார்கள் என்றால் தன்னை பற்றி பேசுகிறவர் தான் பரிசேயராக இருக்கிறார். எனக்கு தெரியும், அவர் யாரும் பேச விட மாட்டார், எனக்கு மட்டும்தான் தெரியும், அதுவும் எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்பவர்கள். நான் எவ்வளவு படித்தவன் தெரியுமா, என்னுடைய குடும்பம் என்ன தெரியுமா என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த பரிசேயராக இருக்கிறார். இரண்டாவது இந்த வரி தண்டுபவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்னதான் நாம் சொன்னாலும் எங்கு மையப்படுத்தி வாழ்வார்கள் என்றால் கடவுளை பற்றி சொல்வார்கள். இவ்வளவு படித்திருக்கிறியப்பா, இது நான் படிக்கல, கடவுள் எனக்கு அருளை கொடுத்தார். இவ்வளோ பெரிய அருள் சாதனங்களை பெற்றிருக்கிறீர்கள், இவ்வளோ வரங்களை பெற்றிருக்கிறீர்கள், இவ்வளோ கொடைகளை பெற்றிருக்கிறீர்கள், எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த சந்தோஷம்லாம் எந்தில்ல, இதெல்லாம் கடவுள் கொடுத்தது என்கின்ற சொல்கின்றவர்கள் தான் வரி தண்டுவராக இப்படியாகத்தான் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எப்படிப்பட்ட மனநிலையை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை, அதுவும் தவ காலத்திலே, இந்த நோம்பிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, தவ முயற்சிகளிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேளையிலே இந்த இரண்டு பர்சனாலிட்டிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுய ஆய்வு செய்து ஆலோசனை செய்து சிந்திக்க அழைப்பிடுப்பதாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய பங்குகளிலும் கூட இப்படியாக சொல்வார்கள், இந்த பரிசேயருடைய மனநிலை அதிகமாக எடுத்து என்பதாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபேன் தெரியுமா, அந்த ஃபேனு நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த கோயில் கட்டிருக்க இடம் எங்கள் தாத்தா பாட்டி கொடுத்த இடம், நான் இங்கே வந்தேன்னா காலையிலிருந்து மறுநாள் வரை இங்கே தான் இருப்பேன், இதெல்லாம் என்னுடைய கோயில், என்னுடையது என்னுடையது என்று பரிசேயருடைய மனநிலை கொண்டு வாழ்கின்ற மக்களாக ஒரு சில மகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நான் தான் செஞ்சது, இதெல்லாம் யாரும் செய்யல, நான் மட்டும்தான் செஞ்சேன், குடும்பம் மட்டும்தான் செஞ்சது, இந்த பங்கு பேரவையா நான் தான் செஞ்சது, நான் தான் உருவாக்கினேன் என்று தம்மை பற்றியே கடவுளிடம் விளம்பரம் செய்வார்கள். இன்றைக்கு அதுதான் நிறைய நேரங்கள் இருப்பாங்க. ஒருவேளை கடவுளுக்கு தெரியாது என்று கடவுளுக்கும் சொல்லி காட்டுவார்கள். தன்னோடு இருக்கிறவர்களுக்கு கூட கடவுளுக்கும் தன்னோடு இருப்பவர்களுக்கும் நினைவு காட்டுகின்ற மக்களாக வாழ்கின்ற ஒரு வகையான மக்களைத்தான் நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது பரிசேய தனத்தை கொண்ட மனநிலை. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த பரிசேயருடைய மனநிலையை விட்டு வரித்தண்டுவருடைய மனநிலையை கொண்டிருக்க தான் இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பிடுக்கிறார். ஏனென்றால் கடவுளுக்கேற்ற மனநிலை எதுவாக இருக்கிறது என்றால் வரி தண்டுபவருடைய மனநிலை. அந்த வரி தண்டுவர் கோயிலுக்கு வெளியாக நின்று கொண்டு கடவுளை கூட பார்க்க முடியாத ஒரு வெக்கத்தோடு, நான் பாவி ஆண்டவரே, மானத்தண்ணாந்து பார்க்க கூட ஒரு வலுவில்லாமல் நான் பாவி என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி, நான் உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, என் மேல் இரக்கமாயிரும் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதாக இருக்கிறது. என் மீது இரக்கமாயிரும், என் மீது உமது அளவற்ற அன்பை பொழியும் என்று ஆண்டவரிடம் கேட்கின்ற வரி தண்டுவராக இருக்கிறார். இந்த வகையான மக்கள் எல்லாம் என்னதான் பெரிய நிலைக்கு வந்தாலும், நல்ல சந்தோஷமாக இருந்தாலும், வேலை வாய்ப்போடு இருந்தாலும், பிள்ளை செல்வங்களோடு இருந்தாலும், மிகப்பெரிய பட்டத்தோடு பதவியோடு இருந்தாலும் கூட யாரை முன்னிறுத்தி வாழ்வார்கள் என்றால், யாரை முன்னிறுத்தி வாழ்வார்கள்? இதெல்லாம் கடவுள் செய்தார், கடவுள் இந்த பேச்சினை கொடுத்தார், கடவுள் இந்த குடும்பத்தை கொடுத்தார், கடவுள் இந்த படிப்பை கொடுத்தார், கடவுள் எல்லாம் கொடுத்தார், அதனால் தான் இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், துன்பங்கள் மத்தியிலும் கவலைகள் மத்தியிலும் இயலாமை மத்தியிலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டுவிட மாட்டார், நான் அனாதைகளாக இருந்துவிட மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை அந்த வரித்தண்டுவரும் இருந்தது. இந்த நம்பிக்கை தான் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு அழைப்பிடுக்கிறார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த தாட்சியான உள்ளத்தோடு எல்லாம் கடவுள் செய்தார் என்று நம்பிக்கையோடு வாழதான் இன்றைக்கு நமக்கு அழைப்பிடுப்பதாக இருக்கிறது. ஒன்று, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்மை பெருமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது இரண்டாவது கடவுளை மையப்படுத்தி கடவுளை மாட்சிமைப்படுத்தி கடவுளுக்கு புகழ்ச்சி செலுத்திக் கொண்டு வாழ்கின்ற மக்களாக வாழ்கிறோம் என்பதை சிந்திக்கின்ற முதல் சிந்தனையாக இருக்கிறது. இரண்டாவதாக இன்றைக்கு சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
இன்றைக்கு தாழ்ச்சியான உள்ளம்தான் நம்முடைய தவக்காலத்திலே நமக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் மிக அழுத்த திருத்தமாக சொல்லப்படுவதாக இருக்கிறது. இன்றைக்கு சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அன்னை மரியாள் ஒருபொழுதும் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லவில்லை. ஆண்டவரை சிக்கன பற்றி கொண்டார். எல்லா வேகங்களும் கஷ்டங்களும் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார். அந்த தாழ்ச்சியான உள்ளம், இறைவனுடைய தாயாக இருந்தாலும் நான் கடவுளுடைய திரை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே நம்பிக்கை கொண்டு கடவுளை சிக்கன பிடித்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் பார்த்து கொள்வார். கடவுளுடைய கரங்களில் நம்மை ஒப்படைப்பதுதான் இன்றைக்கு தவக்காலமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இரண்டாவதாக சிந்திக்க அழைப்பதாக இருக்கிறது. இதைத்தான் நாம் பதிலுரை பாடலும் வாசிக்கின்றோம். பலியை அல்ல இரக்கத்தை தான் நான் வேண்டுகின்றேன். இன்றைக்கு பலி செலுத்துவது, காணிக்கை செலுத்துவது என்பது மிக எளிது, மிக எளிது. காணிக்கை செலுத்துவது பழைய ஏற்பாட்டிலே பாவம் போக்கும் பலியாக ஆடு மாடுகளை பலியாக செலுத்துவார்கள், மிக எளிது. இன்றைக்கு பணம் செலுத்துவது எளிது, காணிக்கை பொருட்களை கொடுப்பது எளிது. இன்றைக்கு நாம் எளிதான விஷயங்களை நாம் எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம். எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில எளிமையான வழியிலே கடவுளை சந்திக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு ஏற்றது, சரியானது, உண்மையானது எது என்றால் இரக்கம் நிறைந்த வாழ்வு. இன்றைக்கு நிறைய நேரங்களில் திருப்பலி கலந்து கொள்வதை விட ஒரு மாலை வாங்கி போட்டுடலாம், ஒரு 50 ரூபாய்க்கு மெழுகுத்திரிகளை நான் வைத்து விடலாம், இது எளிது. ஆனால் இன்றைக்கு எளிதை தாண்டி கடவுள் சரியானதை எதிர்பார்க்கிறார், உண்மையானதை எதிர்பார்க்கிறார். அது என்ன? இரக்கம். இன்றைக்கு பலியை விட இரக்கத்தை தான் அதிகமாக வேண்டுகிறார். காணிக்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான உள்ளம், நொறுங்கிய உள்ளம், நம்முடைய இரக்கம், கடவுளுடைய பெயர் மறுபெயராக இருப்பது இரக்கமாக இருக்கிறது. அந்த இரக்கத்தை நாம் நம்முடைய உள்ளங்களிலே நாம் பெற்றுக்கொண்டு அந்த இரக்கத்தை நம்மோடு வாழ்கின்றவர்களுக்கு தருகின்ற மக்களாக வாழ ஜெபிப்போம். நம்மை மட்டுமே நாம் மையப்படுத்தி வாழாமல் கடவுளை நாம் மையப்படுத்தி வாழ்கின்ற பொழுது அந்த கடவுள் நம்மை எப்பொழுதும் உயர்த்துவராக இருக்கிறார். கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்து தாட்சியான மக்களாக வாழ்ந்து கடவுள் நம்மை சன்னாகதி ஆகின்ற மக்களாக வாழ இந்த கல்வாரி பலியை ஜெபிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே, என்னை முழுமையாகவே. குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குமே, குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குமே. இறைவா வருவாய், என்னுள்ளம் உன்னில்லம் அறிந்தேன். இறைவா வருவாய், என்னுள்ளம் உன்னில்லம் அறிந்தேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையுமான இபலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தராயிருந்த புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக போகிறேன் என்றாக என்னில் வாயின்னவா, என்னில் வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக போகிறேன் என்றாக என்னில் வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா, என்னில் வாயின் மன்னவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் அன்பு பக்தர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் அன்னையின் அருள் தலத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம் அருள் தலத்தில் அமாவாசை பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். சரியாக 3 மணி அளவில் இறை இரக்கத்தின் ஜெபமானது நம்முடைய அருள் தலத்தில் நடைபெற இருக்கிறது. இறை மக்கள் பக்தர்கள் பங்கெடுக்கலாம். மாலை 6 மணி அளவில் ஜெபமாலையும் 6:30 மணி அளவில் ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து அமாவாசை பெருவிழாவின் மாலை திருப்பலியும் நடைபெறும். ஆகிய இறை மக்கள் இந்த மாலை வழிபாட்டிலே அமாவாசை அருள் நிகழ்விலே பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சரியாக இரவு 9 மணி அளவில் அன்னையின் தேர்பவனி தெருவளம் என்ற சிந்தனையிலே வீதி வழியாக நாம் அன்னையின் தேரை நாம் வளம் எடுத்து செல்ல இருக்கின்றோம். ஆகவே இந்த உன்னதமான தேர் பவனியிலையும் நீங்கள் பங்கெடுத்து இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கின்றோம். சரியாக 10 மணி அளவில் அமாவாசை பெருவிழாவின் இரவு விழிப்பு வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது. அருட்தந்தை அலெக்சாண்டர், அருட்தந்தை எம்.ஐ. ராஜ் அவர்கள் இந்த உன்னதமான அமாவாசை பெருவிழாவின் இரவு வழிபாட்டை வழிநடத்த இருக்கின்றார்கள். சரியாக 1 மணி அளவிலே சாட்சி பகிர்தலும், விடியற்காலை 2 மணி அளவில் அமாவாசை பெருவிழாவின் விடியற்காலை அபிஷேக திருப்பலியும் நடைபெற்று இன்றைய தினத்தின் அமாவாசை பெருவிழா நிறைவு பெற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சனிக்கிழமை என்பதனாலே இறை மக்கள் பக்தர்கள் அனைவரும் திரளாய் வருகை தர இருக்கின்றார்கள். நீங்களும் வருகை தாருங்கள். மாதா தொலைக்காட்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் சனிக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே அன்றைய தினத்தில் காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அருங்கொடை தியானம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே சிறப்பாக ஆராதனை, திருப்பலி வழிபாடுகள் நடைபெற இருக்கிறது. நோயாளர்கள், பிணியாளர்கள் மீது குருக்கள் கரங்களை வைத்து ஜெபித்து திரு எண்ணெய் பூசி அவர்களுக்காக குணப்படுத்தும் நிகழ்வை நாம் நடத்த இருக்கின்றோம். ஆகவே இந்த அருங்கொடை தியானம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. ஆகவே அனைவரும் இதில் பங்கெடுத்து இறைவனின் அருளையும் ஆசிரியையும் பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்று மாலை 6 மணி அளவில் படிவளம் என்ற சிந்தனையிலே அன்னையின் தேரை நாம் சுமந்து படி வழியாக நலமண்டபம் நடுகெபியிலே சென்று நாம் அடைய இருக்கின்றோம். ஆகவே இந்த படிவள தேர்பவனியிலே இறை மக்கள் பக்தர்கள் அனைவரும் பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்று மாலை சரியாக 7 மணி அளவில் நலமண்டபத்தில் குணமளிக்கும் ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து முதல் சனிக்கிழமை திருவிழா திருப்பலியும் நடைபெற இருக்கிறது. இறை மக்கள் அனைவரும் வருகை தந்து முதல் சனிக்கிழமையிலே பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதியமும் இரவும் அனைவருக்கும் அன்னையின் அருள் மருந்து அன்னதான விருந்து வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி பெருவிழாவை நம்முடைய அருள் தலத்தில் நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். வார இறுதி நாள். ஆகவே இறை மக்கள் அனைவரும் திரளாய் இந்த நாளிலே வருகை தர இருக்கின்றார்கள். அன்றைய தினத்தில் நம் அருள் தலத்தின் ஒரு சிறப்பான அருள் நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. நம் செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்கள் தலைமையிலே யூபிலி ஆண்டை முன்னிட்டு, இந்த ஆண்டு யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். 2025 யூபிலி ஆண்டை முன்னிட்டு யூபிலியினுடைய சிலுவையை நம்முடைய அருள் தலத்தில் நாம் ஸ்தாபம் செய்ய இருக்கின்றோம். 15 அடி உயரமுள்ள கற்களால் செதுக்கப்பட்ட இந்த யூபிலி சிலுவையை நம்முடைய ஆயர் அவர்கள் ஸ்தாபம் செய்ய நம்முடைய அருள் தலத்தில் வருகை தர இருக்கின்றார்கள். ஆகவே இந்த உன்னத நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பெருவிழாவும் இருக்கிறது. அன்றைய தினத்தில் கும்பகோணம் மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை யூஜின் டோனி அவர்கள் இந்த பௌர்ணமி பெருவிழாவின் மாலை திருப்பலி வழிபாடு ஆகிய அனைத்தையும் நடத்த வருகை தர இருக்கிறார்கள் என்பதை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று அன்புக்குரியவர்களே, மே மாதம் நாம் சித்திரை பௌர்ணமி பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். மிக சிறப்பான பௌர்ணமி பெருவிழா. கோடை விடுமுறை நாட்கள் சித்திரை பௌர்ணமியிலே அன்றைய தினத்தில் பெங்களூரு மறை மாவட்டத்தினுடைய
துணை ஆயர் ஆக்சிலரி பிஷப் மேதகு ஜோசப் சூசைநாதம் ஆண்டகை அவர்கள் தலைமையில் இந்த பௌர்ணமி பெருவிழா மே மாத பௌர்ணமி பெருவிழா நடைபெற இருக்கிறது என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கின்றோம். ஆகவே ஏப்ரல் மாதம் 12 மே மாதமும் 12 ஆகிய இந்த 2 தினங்களும் பௌர்ணமி பெருவிழா சிறப்பாக ஆயர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தை முன்னிட்டு நம் அருள் தளத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் 4 மணி அளவில் சிலுவை பாதை நடைபெறுகின்றது. இறை மக்கள் பக்தர்கள் இதில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் மறைமாவட்ட நற்செய்தி பணியாளர்கள் நம்முடைய அருள் தளத்தில் சிலுவை பாதையை வழிநடத்துகின்றார்கள். ஆகிய 2 நாட்களும் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாலை 6 மணி 4 மணி அளவிலே நாம் சிலுவை பாதை நடத்துகிறோம். ஆகிய இறை மக்கள் பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவக்காலத்தை முன்னிட்டு நம்முடைய அருள் தளத்திலே 30 அடி உயரமுள்ள சிலுவை மரம் தேக்கு மரத்தினால் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே வருகின்ற பக்தர்கள் இறை மக்கள் அனைவரும் அந்த சிலுவை மரத்திலே தியானம் செய்யலாம், ஜெபிக்கலாம். அதோடு பக்தர்களுக்கு இந்த ஒருத்தல் முயற்சியாக சிறப்பு தவக்கால முயற்சியாக நம்முடைய அருள் தள அலுவலகத்தில் சிலுவைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த சிலுவைகளை வாங்கி அந்த சிலுவைகளில் தொங்கவிடப்பட்டிருக்கிற அந்த டேகிலே உங்களுடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள், கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் பதிவு செய்து சிலுவை மரம் 30 அடி உயரமுள்ள சிலுவை மரத்தின் கீழ் நீங்கள் அதை வைத்து ஜெபித்து விட்டு செல்லலாம். உங்கள் கருத்துக்கள் அனைத்தும் நாங்கள் ஜெபித்து அருள் தளத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாள்தோறும் 3 வேளை அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு உங்களை போன்ற தாராளம் உள்ளம் கொண்ட மக்கள் கொடுக்கிற நன்கொடை காணிக்கைகளை வைத்து அன்னதானம் வழங்குகின்றோம். மலையருள் என்னும் மாத இதழ் நம்முடைய அருள் தளத்தின் ஒப்பற்ற மாத இதழ். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய அருள் தளத்திலிருந்து நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த வருடம் இந்த மலையருள் மாத இதழினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். மலையருள் எழுத்தாளர்கள், மலையருள் குழுவினர் அனைவரும் கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு கூட்டம் அமைத்து இந்த மலையருள் மாதனுடைய வெள்ளி விழாவை நாம் சிறப்பாக தொடங்க வேண்டும் என்பதனுடைய நிமித்தமாக வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளி விழாவை நாம் கொண்டாட துவங்க இருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகள், தயாரிப்புகள் பல்வேறு நிலைகளில் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. அன்பு நேயர்களே, விருப்பமுள்ள பக்தர்களே, நீங்களும் இந்த மலையருள் சந்தாதாரராக பதிவு செய்ய விரும்புபவர்கள் உடனே அருள் தள அலுவலகத்தில் சென்று உங்கள் முகவரியை பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண தகவல் மையம் நம்முடைய அருள் தளத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரன் பார்க்க விரும்புபவர்கள் நீங்கள் நம்முடைய அருள் தளத்தில் நடைபெறுகிற திருமண தகவல் மையத்தை நாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள் தளத்தில் ஜெப உதவிக்காக ஆன்மகுரு ஜோசப் ஞானம் அவர்கள் எப்பொழுதும் நமக்காக இருக்கின்றார்கள். இந்த தவ காலத்தில் மிக சிறப்பான முறையில் தயாரித்து ஒப்புரவு அருள் அடையாளம் பெற்று இறை அருளை பெற்றுக்கொள்ள நீங்கள் அருள் தளத்து ஆன்மகுருவை நாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அருள்தள பக்தி பொருட்கள் கடையிலே ஜெபித்து மந்திரித்து வைக்கப்பட்டிருக்கிற தீர்த்தம், மெழுகுத்திரிகள், எண்ணெய், சாம்பிராணி, ஜபமாலைகள், படங்கள், சுரூபங்கள் என அனைத்தும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வாங்கி அன்னையினுடைய அருளை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மழை மாதா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக அருள் தளத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். மரியே வாழ்க. குலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. குலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, பன்னிரு வயதில்
புகழ்ந்தவரே கரங்களை விரித்து கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா வியாகுலமாமரி தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தையிலும் தழுதா